உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இப்போ நம்ம பார்க்க போற செக்மெண்ட் நம்ம இவ்வளவு நேரம் ஆவலா காத்துட்டு இருந்த கதை போமா. ரம்யா, இன்னைக்கு கதை போமாவோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமே. பிருந்தா, இப்பெல்லாம் சின்ன வயசுலயே நிறைய பேருக்கு ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வருது. எஸ், அதனாலதான் நம்ம ஷோக்கு கார்டியக் எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட் தான் வர போறாரு. அவர்கிட்ட ஹார்ட் சம்பந்தமான நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் டாக்டர் தீப் சந்த் ராஜா டு அவர் ஷோ. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? குட் குட். ஆல் குட் டாக்டர். ஸோ யூஸ்வலாகவே கார்டியாலஜிஸ்ட் அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்ச ஒரு டேர்ம். பட் வாட் இஸ் கார்டியக் எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட்? ஸோ அந்த கேள்விக்கே மிக்க நன்றி. ஸோ எஸ், ஐ எம் அ கார்டியாக் எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட். அதாவது டாக்டர்ஸ் அனாலஜி எப்படி நான் கொடுக்கலாம்னா, சர்ஜன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஓகே, அவங்க பிளம்பர்ஸ்னு கூறலாம். நிறைய பிளம்பிங் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஆர்த்தோபெடிஷியன்ஸ் வந்து கார்பெண்டர்ஸ், நியூரோலஜிஸ்ட், நியூரோ சர்ஜன்ஸ், நாங்கள் எல்லாமே எலக்ட்ரீஷியன்ஸ். ஹார்ட்டோடைய எலக்ட்ரீஷியன். லேமேன் டேர்ம்ஸ்ல தட் இஸ் வாட் அ கார்டியாக் எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட் மீன்ஸ். ஹார்ட்டோட எலக்ட்ரீஷியனுக்கு அர்த்தம் என்னன்னா, ஹார்ட்ல எலக்ட்ரிக்கல் வயர் பிரச்சனைகளுக்கு நான் ஸ்பெஷலிஸ்ட். வாவ், ரொம்ப அழகா டிஃபைன் பண்ணிருக்கீங்க டாக்டர். ஸோ யூஸ்வலாகவே இப்போ இந்த கார்டியக் எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட்னு சொன்னாலே அந்த ரிதம் கனெக்ஷன்ஸ் தான் உள்ள வருமா டாக்டர்? அதுதான் மெயின் கிரைட்டீரியாவா நீங்க பாக்குறதுல இருக்கும். கரெக்ட். ஹார்ட் ரிதம் வந்து பியூட்டிஃபுல்லா லப் டப்ன்ட்டு ஒரு ரிதமா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சவுண்ட், ரைட்? பட் ஹார்ட் ரிதம்ல பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஒன்னா அந்த ஹார்ட் ரிதம் ரொம்ப ஃபாஸ்டா போகலாம், இல்லை ரொம்ப ஸ்லோவா போகலாம். இந்த ரிதம் பிரச்சனைகளுக்கு நான் ஸ்பெஷலிஸ்ட். எங்களுக்கு இப்படி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கன்றது இப்பதான் தெரிய வருது. இதுல எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் காசு ஆகுது? ஹார்ட்ல ரத்த குழாய்கள் உண்டு, ஹார்ட்டுக்குள்ள எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் உண்டு. எப்படி ஒரு செவரில் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாதான்னு உள்ள வயரிங் போட்டு வச்சிருக்காங்க, அதே மாதிரி தான் ஹார்ட்ல வெளியில எப்பவும் தெரியாது. எக்கோ ஸ்கேன்ல தான் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் தெரியாது. ஆனால் இந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் ஹார்ட்டுக்கு, அதுதான் அந்த ஹார்ட்டை பம்ப் பண்ண வைக்கிறது. இந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸில் ஏதாவது கட்டு ஏற்பட்டால், பவர் கட்டுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஹார்ட் ரேட் மிகவும் கம்மியாகும். அதை பிராடிகார்டியான்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸில் ஷார்ட் சர்க்யூட்ஸ் அங்கேயும் ஏற்படும் ஹார்ட்குள்ள. இந்த சர்க்யூட்ஸ் ஏற்பட்டால் ஹார்ட்டோடைய ரேட் மிகவும் அதிகமாக போகலாம், டெக்கிகார்டியான்னு சொல்றது. ஸோ பேசிக்கலி இந்த ஹார்ட் ரிதம் ப்ராப்ளம்ஸ் ஒன்னா பிராடிகார்டியா, ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்கிறது, அல்லது டெக்கிகார்டியா மிகவும் அதிகமாக போகிறது. இந்த மெயின் ரெண்டு பிரச்சனைகள். பட் இதோட சிம்டம்ஸ் எப்படி டாக்டர் தெரிஞ்சுக்கலாம்? ஹார்ட் ரேட் மிகவும் கம்மியாக போனால் என்ன ஆகும்? ரத்த ஓட்டம் போதும் அளவுக்கு இருக்காது. மூளைக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும் பொழுது கிடினஸ். நம்ம பேஷண்ட்ஸ் வந்து காமனாக வந்து கேரா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சென்னை ஸ்லாங் அவங்களுக்கு கேரா இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரியா இருக்குது. வாட் they are describing is actually some sort of a giddiness, dizziness. So blood flow to the brain கம்மியாக இருக்கும் பொழுது this is one symptom. சில பேர் கான்ஷியஸ்னஸ் லூஸ் ஆயிடும், அது சிங்கோப்புன்னு சொல்லுவோம். அதாவது மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்து ஒரு 2 செகண்ட் இல்லை 5 செகண்ட், இல்லை சில பேருக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல மயக்கம் தெளிஞ்சிரும். ஸோ இது வந்து ஹார்ட் ரேட் கம்மியானால் ஆகக்கூடும். ஸோ திஸ் இஸ் ஒன் சிம்டம், மயக்கம், கிடினஸ். ரெண்டாவது சிம்டம், ஹார்ட் ரேட் மிகவும் அதிகமாக போனால் பால்பிட்டேஷன்ஸ், படபடப்பு. இது ரொம்ப காமனான சிம்டம் இல்லையா? நிறைய பேர் அதை ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கலாம். ஹார்ட் ரேட் மிகவும் அதிகமாக போகுது, எனக்கு கிளியராக நான் ஃபீல் பண்ணுறேன், படபடன்னு அடிச்சுட்டு இருக்குது. சில பேர் இந்த கழுத்துல எனக்கு தெரியுது அந்த படபடன்னு அடிக்குது. சில மதர்ஸ் வந்து எங்களோட குழந்தைகளுக்கு எனக்கு தெரியும் அந்த இதய துடிப்பு வந்து படபடன்னு அடிக்குது. இது வந்து நாங்கள் பார்த்து அதில் ஏதாவது ஹார்ட்ல ஏதாவது கோளாறு இருக்கான்னு செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பேன். இப்போ நியூ பார்ன் பேபிஸ்லயுமே இந்த ரிதம் பிரச்சனை வருமா டாக்டர்? எஸ், ஃபீட்டஸ்லேயே வரும். நியூ பார்ன் பேபிஸ் என்ன, அவங்க கடல் இருக்கும் பொழுது அப்பல இருந்தே அந்த ரிதம் பிரச்சனைகள் ஆரம்பிக்கலாம். சிலருக்கு அது மரபியல் சார்ந்த பிரச்சனைகள், மோஸ்ட்லி ஜெனட்டிக் ரிலேட்டட். ஸோ அது இப்பெல்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட், ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்னே இருக்காங்க. அல்ட்ராசவுண்ட் மூலமாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஃபீட்டஸ்க்கு, அதாவது குழந்தை அந்த ஃபீட்டஸில் ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்கா, அதிகமாக இருக்குதா, போதும் அளவுக்கு இருக்குதான்ட்டு. ஸோ அந்த பேபி வெளியில் வரும் பொழுது நியோனேட்ஸ் நீங்கள் சொன்னது, அவங்களுக்கு ஹார்ட் ரேட் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவோம். பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு டாக்டர்? வெரி எக்ஸலண்ட் கொஸ்டினுங்க. ஏன்னா யூஸ்வலாக ஹார்ட் பற்றி பேசும்பொழுது எல்லாரும் ஹார்ட் பற்றி தான் யோசிப்பாங்க. பட் நீங்கள் ஒரு கரெக்டாக பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டீங்க. 2 விதமான ஒரு சம்மந்தம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட், பிரெயின் இருந்தால் எலக்ட்ரிசிட்டி ஹார்ட்டுக்கு வருது.
ஹார்ட்ல எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். பட் இந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸ்க்கு கிரிட் எங்க இருந்து வருது? மெயின் கிரிட் வந்து பிரெயின் தான். மூளையில இருந்தா எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் எலக்ட்ரிசிட்டி அனுப்புது ஹார்ட்டுக்கு. ஹார்ட்ல இருந்து ரத்த குழாய்கள் பிரெயினுக்கு போகும். பிரெயினுக்கு மட்டும் இல்லை, உடல்ல இருக்கிற கிட்னிஸ், லிவர், கீழ்ப்பக்கம் உடலுக்கு எல்லாத்துக்குமே ஹார்ட் தான் ஒரு பம்ப் செட். ஸோ எல்லாத்துக்கும் அதுதான் ரத்த ஓட்டம் கொடுக்கும். ஸோ பிரெயினில் ஏதாவது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ஹார்ட்டை பாதிக்கும். அதே மாதிரி ஹார்ட்ல ஏதாவது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருந்து அதனால பம்ப் செட்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா மூளைக்கு பிரெயினுக்கு ரத்த ஓட்டம் போகாம இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ ரெண்டு விதத்திலுமே பிரெயின் அண்ட் ஹார்ட் ஆர் கனெக்ட். இப்போ இந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ஹார்ட்டோட எந்த அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டியில இருக்கு டாக்டர்? ஸ்ட்ரோக் நான் சொன்னேன் இல்லையா, ஹார்ட் ஒரு பம்ப் செட்டு, அதுல இருந்து தான் ரத்தம் பிரெயினுக்கு போகுது. இப்போ ஒரு முக்கியமான ஹார்ட் ரிதம் பிரச்சனை, இன்ஃபேக்ட் அதுதான் ஹார்ட் ரிதம் பிரச்சனைகள்ல ரொம்ப காமனான பிரச்சனை. அதுக்கு பேர் வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஹார்ட்ல மேல் அறைகள் அதுல வர இதய துடிப்பு மிகவும் அதிகமாக போற இதய துடிப்பு. எவ்வளவு அதிகம்னா 150 - 200 அவ்வளோ ஃபாஸ்டா போகும் ஹார்ட். படபடன்னு அடிச்சுட்டு இருக்கும். சில பேர் உணரலாம், சில பேர் அதை ஃபீல் கூட பண்ண மாட்டாங்க, ஏன்னா தூக்கத்துல வரலாம். வரும்பொழுது என்ன ஆகும்னா ஹார்ட்ல கிளாட் ஃபார்ம் ஆகும், பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகி அது பிரெயினுக்கு போகும். அதுதான் ஸ்ட்ரோக், பக்கவாதம். பக்கவாதத்துக்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு முக்கியமான காரணம் ஹார்ட்ல இருக்கிற இதய பிரச்சனை, அதாவது ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். இப்போ இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து எங்களுக்கு இப்போ நீங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, பட் இன்னும் கொஞ்சம் பிரீஃப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் டாக்டர். ஹார்ட்ல மேலறைகள் இருக்கிற இதய துடிப்புகள் சீரற்ற முறையில மிகவும் அதிகமாக துடிக்கும் பொழுது இதயத்தின் ஹார்ட் ரேட் 150 - 200 இல்லை 200க்கு மேல கூட போகலாம். அதுல வர ஒரு முக்கியமான பாதிப்புகள் ஸ்ட்ரோக், ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ இந்த கண்டிஷன் தான் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் நம்ம சொல்றோம். இப்போ கொரட்டை அப்படின்னாலே அது வந்து நீ கொரட்டை விட்டா உனக்கு இந்த டிசீஸ் இருக்கு, கொரட்டை விட்டா அந்த டிசீஸ் இருக்குன்னு காமனா சொல்றாங்க. பட் கொரட்டைனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஹார்ட்டுக்கு ஏற்படுது? அந்த சத்தம் இந்த ரிதத்துல சேருமா? இதுக்கு என்னென்ன மாதிரி காஸ் இருக்கு? இப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நீங்க கேட்குற மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் எங்களை வந்து கேட்குறாங்க. ஏன்னா விழிப்புணர்வு எல்லாருக்குமே இப்போ தெரியுது. கொரட்டை விடுறது ஒரு சிம்டமா இருக்கலாம், ஒரு அறிகுறியா இருக்கலாம், வேற ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான அறிகுறியா இருக்கலாம். குரட்டை விடுறத வந்து ஒரு சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஒரு குட் நைட்னு ஒரு படம் பார்த்துட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஒரு பியூட்டிஃபுல்லான படம். அதுல வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொட்டை விடுறது ஒரு வியாதியா இருக்கலாம், அதை நீங்க டாக்டர்கிட்ட போய் அது என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த குரட்டை விடும் பொழுது என்ன ஆகும்னா சுவாச பாதையில அடைப்பு, அதனாலதான் குரட்டை சத்தம் வருகிறது ஒருத்தங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது. அப்ப என்ன ஆகும்னா நம்ம உடல் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பிரெயின் மூளைக்கு போதும் அளவுக்கு ரெஸ்ட் கிடைக்காது. சுவாச பாதை அடைப்புன்னா அது வந்து அது வாட்ச்மேன் மாதிரி பார்த்துட்டே இருக்கும். அது சுவாச பாதையில அடைப்பு வந்துச்சுன்னா பிரெயின் தூங்காது, கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும். அதனால அது என்ன பண்ணும், ஆக்டிவாவே இருக்கும் நைட் ஃபுல்லா. பிரெயின் மூளை தூங்காது, உடல் தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் என்ன ஆகும்னா காலையில எந்திரிக்கும் பொழுது ரொம்ப சோர்வையோட டயர்ட்னஸோட எந்திரிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ரத்த அழுத்தம் அதிகமாகும். இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் நான் சொன்னது அதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஸோ குரட்டை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், அதனால பக்கவாதம், ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகம். ஸோ குரட்டை விடுறத ஒரு லேசான சாதாரண ஒரு சிம்டமா எடுத்துக்க முடியாது. இந்த கொரட்டை விடுற ஸ்னோரிங் அதை வந்து நிறைய பொசிஷன் சொல்றாங்கல்ல டாக்டர். படுக்கிற பொசிஷன்ஸ் வந்து இப்படி மாத்தி பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா படுங்க, இல்ல வந்து இந்த மாதிரி சைட் வைஸ்ல படுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சில ரெமிடிஸும் வந்து இப்ப நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அது ஒர்க் ஆகுமா, இல்ல இதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதா டாக்டர்? அதாவது குரட்டை விடுற ப்ராப்ளம் இருக்குன்னா அது ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்றது யாருன்னு தெரியுங்களா? பேஷண்ட் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. பேஷண்ட் கூட வர ஸ்பௌஸ், ஹஸ்பண்ட் ஆர் தி வைஃப் ஆர் தி சில்ட்ரன் ஆர் ஹூவர் இட் இஸ், அவங்க தான் என்கிட்ட வந்து சொல்றது, இந்த அப்பா ரொம்ப கொரட்டை வர்றாரு, இல்ல ஹஸ்பண்ட் கொரட்டை பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குது. சில பேர் இன்னொரு சிம்டமும் சொல்லுவாங்க. சத்தம், குரட்டை சத்தம் ஒண்ணு, இன்னொன்னு அவர் நைட்ல அவர் மூச்சு திணறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பப்போ மூச்சு விட மறந்துறாரு போல இருக்கு, ஒரு பாஸ், ஒரு கேப் இருக்குது, அதுக்கப்புறம் திடீர்னு மூச்சு எடுக்கிறாரு. பேஷண்ட் சொல்றது என்னன்னா அடுத்த நாள் எனக்கு சோர்வா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன், உட்காந்துட்டு இருக்கும்போது பேசிக்கும்போது நான் தூங்கிடுறேன், எனக்கு தெரியாம தூங்கிடுறேன். டிராஃபிக் சிக்னலும் எனக்கு தூக்கம் வருது. ஐயோ. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு இதனால. ஸோ அவ்வளோ சீரியஸான பிரச்சனை இது. ஸோ இது இருக்கும் பொழுது இந்த அறிகுறிகள் தான் அவங்க சொல்ற ரெட் ஃபிளாக்ஸ். அதாவது இந்த குரட்டை
வியாதியா இந்த பிரச்சனையை சாதாரணமா எடுத்துக்க முடியாது இந்த நான் சொன்ன ஏதாவது அறிகுறிகள் இருந்தால். ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன்னால ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை தடுக்க முடியுமா? ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன்னால ஸ்ட்ரோக்கை தடுக்கணும்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் எப்படி இருக்கிறது கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு படபடப்பு இருந்தால் அவங்களே வந்து சொல்லிடுவாங்க, டாக்டர் எனக்கு படபடப்பு இருக்கு, நீங்க அதுக்கு என்ன டெஸ்ட் எடுக்கணுமோ இசிஜி ஹால்டர்னு ஒன்று இருக்குது, அது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இதில் உடல்ல ஒட்டிடுவோம். 3 நாள் இல்லை 7 நாட்களுக்கு அது இசிஜி பார்த்துட்டே இருக்கும். அதில் ஏதாவது ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் இருக்கான்னு கண்டுபிடிப்போம். சில பேஷண்ட்ஸ் படபடப்புங்கிற ஒரு சிம்டமே சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த ஹால்டருங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட். இதுல ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் இருந்தால் அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர் இருக்குது, உடல் வெயிட் ஜாஸ்தியா இருக்குதா இல்லையா, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பிளட் தின்னர் ஆரம்பிப்போம், பிளட் தின்னிங் மெடிசன். இந்த பிளட் தின்னிங் மெடிசன் தான் ஸ்ட்ரோக்கை ப்ரிவென்ட் பண்ணும். சிமிலர்லி ஒபிசிட்டி வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ஒரு ரீசனா இருக்கு டாக்டர்? ஒபிசிட்டி உடம்புல பல பிரச்சனைகளுக்கு அது ஒரு கோர் ரீசன். ரத்த அழுத்தம் அதிகமாக போகிறதுக்கு ஒபிசிட்டி இஸ் ஒன் ரீசன். ரெண்டாவது, ஏட்ரல் ஃபிப்ரிலேஷனுக்கு ஒபிசிட்டிக்கும் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் உண்டு. ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு உடலில் அந்த பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஹையாக ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக போகும், அது ரத்த அழுத்தம் ஒன்று. ரெண்டாவது, இந்த ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற பிளட் வால்யூம்ஸ் ரொம்ப அதிகமாகும் பொழுது இந்த ஏட்ரியம் மேலடைகள் ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகும் பொழுது எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் கட் ஆகும், ஷார்ட் சர்க்யூட்ஸ் ஏற்படும், அதனால ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒபிசிட்டி, ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன், ஸ்ட்ரோக், இதுதான் கனெக்ஷன் அதுக்கு. செகண்ட், ஒபிசிட்டினால ஹார்ட் என்ன ஆகும்னா ஸ்டிஃப் ஆயிடும். நார்மலாக நம்மளுடைய ஹார்ட், எக்ஸசைஸ் பண்ணுற ஹார்ட் வந்து எலாஸ்டிக் மாதிரி இருக்கும், ஆனால் இவங்களுடைய ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி மாறிடும், ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடும் ஒபிசிட்டி இருக்கிறதுனால. அதனால அவங்களுக்கு மூச்சு திணறல், அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிமிலர்லி டயபெட்டிஸ் ஏதாவது லிங்க் ஆயிருக்கா டாக்டர்? இது வந்து ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதாவது ஒபிசிட்டி, ஹை பிளட் ப்ரெஷர், சுகர், டயபெட்டிஸ் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மெட்டபாலிக் ப்ராப்ளம், அவங்களுடைய உடம்புல ஒரு மெட்டபாலிசம் பிரச்சனை இருக்குது. இதை அட்ரஸ் பண்றதுக்கு மெடிசன்ஸ் வந்துருச்சு இப்பெல்லாம். ஒபிசிட்டிக்கு எக்ஸசைசஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் ஃபர்ஸ்ட், அந்த பிரமிட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இதெல்லாம் பண்ணிட்டு இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் எல்லாத்தையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். PFA ட்ரீட்மெண்ட்லாம் என்ன டாக்டர்? இந்த ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஏட்ரல் ஃபிப்ரிலேஷனை குணப்படுத்துறது எப்படி? இனிஷியலாக மெடிசன்ஸ் கொடுப்போம். சில பேர் எவ்வளோதான் மெடிசன் சாப்பிட்டாலும் எனக்கு இதே துடிப்பு மிகவும் அதிகமாகவே இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுது, படபடப்புனால நான் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிடுறேன், எனக்கு இந்த லைஃப் குவாலிட்டியே ரொம்ப கம்மியாயிடுச்சு, இதுக்கு எனக்கு ஒரு ரிலீஃப் வேணும். இப்போ இந்த ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் எங்கிருந்து வருதுன்னா ஹார்ட்டின் பின் பக்கத்துலேருந்து தான் வருது, அதில் பல்மனரி வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பின் பக்கத்துலேருந்து வர இந்த ஷார்ட் சர்க்யூட்ஸ் எலக்ட்ரிசிட்டியை நாங்கள் போய் ஆஃப் பண்ணுறது தான் இந்த அப்லேஷன் ப்ரொசீஜர். அதில் வந்திருக்கிற இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் PFA, அதாவது பல்ஸ் ஃபீல்ட் அப்லேஷன். இது என்ன ஆகும், இந்த ஹார்ட்ல இருக்கிற அந்த அணுக்கள், எந்த அணுக்கள் இருந்து அந்த ஷார்ட் சர்க்யூட் வருதோ அதில் போய் மிக சிறிய முறையில் ஒரு ஓட்டை போட்டுருவோம், நானோ போர்ன்ட்டு. அந்த அணுக்கள் அப்படியே இட் வில் டை ஆஃப். அந்த அணுக்கள், தேவையில்லாத அணுக்கள், தேவையில்லாத ஷார்ட் சர்க்யூட்ஸ் அதோட சரியாயிடும். ஸோ ஏட்ரல் ஃபிப்ரிலேஷனுக்கு இது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன், PFAங்கிறது. RFA அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குல்ல டாக்டர், கேன் யூ ப்ளீஸ் பிரீஃப் இட்? RFAங்கிறது தான் ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த டேர்ம் இத்தனை நாட்களாக, அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன். அதுக்கு யூஸ்வலாக நான் அனாலஜி எப்படின்னு சொல்லுவேன்னா, ஒரு பலூன் இருக்குது, அது இத்தனை நாள் நாங்கள் வந்து அந்த அயன் பாக்ஸ் ஒரு ஹீட்டு கொடுத்து அந்த பலூனை பர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் நமக்கு அந்த டெக்னாலஜி வந்திருக்குது, ஒரு பின்னூசி மூலமா அந்த பலூனை பர்ஸ்ட் பண்றதுக்கு. இதுதான் RFA PFAக்குள்ள வித்தியாசங்கள். ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க, நல்லா ரிலேட் பண்ற விதமா ஈஸியா பீப்புளோட கனெக்ட் பண்ற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றீங்க டாக்டர். இட்ஸ் ரியலி குட். இப்போ ஹார்ட் ரிதம்க்கு பின்னாடி இவ்ளோ பெரிய சயின்ஸ் இருக்கு டாக்டர், பட் இத பத்தி யாருக்குமே இன்னும் அவ்வளவா தெரியல. எதனால? விழிப்புணர்வு, அதுதான் மெயின் இது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஹார்ட் ரத்த குழாயில் இருக்கு, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு எல்லாருக்குமே தெரியும். இப்பெல்லாம் பேஷண்ட்ஸே வந்து சார் எனக்கு ஏஞ்சோ பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த லெவலுக்கு காமன் ஆயிடுச்சு. நம்ம வந்து அந்த ஏஞ்சோ தேவையில்ல, எங்களுக்கு CT ஸ்கேன் இருக்கு, ட்ரெட்மில் டெஸ்ட், அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணலான்ட்டு நாங்கள் சொல்லிடுவோம். ஏன்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ், அதாவது ஹார்ட் பிளாக்ஸ் உடைய பர்டன் இந்தியாவில் மிகவும் அதிகம்.
நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த மெட்டபாலிசம், ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் இதெல்லாம் காரணங்கள். ஆனா ஹார்ட்ல எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் இருக்குது, அதுல பிரச்சனைகள் இருக்குது. ஏட்ரியல் ஃபிபிரிலேஷன் நான் சொன்னேன், ஸ்ட்ரோக், குரட்டைக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னேன். இதெல்லாமும் கூட ரொம்ப அதிகமா இருக்குங்கிறது இப்பதான் விழிப்புணர்வு மெதுவா வந்துட்டு இருக்கு. போக போக பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட், இந்த ஏட்ரியல் ஃபிபிரிலேஷனும் நம்மளுடைய இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு ப்ராப்ளம், அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அதுக்குன்னு தனியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொன்னது ஸ்ட்ரோக் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, பக்கவாதம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த பிளட் தின்னிங் மெடிசன் எடுத்துக்கணும். இதெல்லாம் மெதுவாக அந்த விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு. டாக்டர், பேஸ் மேக்கர் அண்ட் வயர்லெஸ் பேஸ் மேக்கருக்கும் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஷியேஷன் என்ன டாக்டர்? இப்போ எல்லாருக்குமே பேஷண்ட்ஸ் வந்து இப்போ தே கம் அண்ட் ஆஸ்க், எனக்கு அந்த வயர்லெஸ் பேஸ் மேக்கர்னு புதுசாக வந்திருக்குது, அதை எங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க அவங்க. ஓகே. ஸோ எல்லாருக்குமே இந்த வயர்லெஸ் பேஸ் மேக்கருக்கும் நார்மல் பேஸருக்கும் வித்தியாசம் தெரியணும். இது நார்மலான பேஸ் மேக்கர் நான் உங்களுக்கு காமிக்க போகிறது. இந்த பேஸ் மேக்கர் இஸ் லைக் தி சைஸ் ஆஃப் அ மேட்ச் பாக்ஸ், ஒரு தீப்பெட்டி சைஸ். அண்ட் இதில் இருக்கிற பேட்டரி லித்தியம் அயோடைடுங்கிற ஒரு கெமிக்கல் இதுக்கு பேட்டரி சப்ளை கொடுக்கும். இது 10-15 வருஷம் வரும் இந்த பேட்டரி. இது யாருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? எலக்ட்ரிக்கல் வயர்ஸ்ல கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஹார்ட் ரேட் மிகவும் ஸ்லோ ஆயிடும். அன்பார்ச்சுனேட்லி மெடிசன்ஸ் கிடையாது இந்த ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இவங்களுக்கு இந்த மாதிரி பேஸ் மேக்கர் தான் வச்சாகணும். இது ஸ்கின்னு கீழே, யூஸ்வலா செஸ்ட்ல இந்த காலர் போன் கீழே ஒரு சின்ன மினி சர்ஜரி மூலமாக இது உள்ள வச்சிருவோம். அப்புறம் இந்த வயர்ஸ் மூலமாக ஹார்ட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துருவோம். இதெல்லாம் எக்ஸ்ரேல பண்றதுதான், இதெல்லாம் சர்ஜரின்னு நான் சொல்ல மாட்டேன், இட்ஸ் மினி சர்ஜரின்னு எடுத்துக்கலாம். இதுதான் நார்மலா பேஸ் மேக்கர் பண்ற முறை. இதுல 1 வயர் பேஸ் மேக்கர், 2 வயர் பேஸ் மேக்கர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இது நார்மலா பண்ற பேஸ் மேக்கர். பட் இப்போ புதுசா என்ன வந்திருக்குன்னா லீட்லெஸ் ஆர் வயர்லெஸ் பேஸ் மேக்கர். அந்த லீட்ஸ் வயர்ஸ் இல்லாம ஹோல் பேஸ் மேக்கர் சைஸே இவ்வளவுதான். ஓகே. திஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1 ரூபி காயின் சைஸுக்கு தான் இருக்குது. இது என்ன பண்ணுவோம், கால் மூலமாக, அதாவது தொடை மூலமாக ஹார்ட்டுக்குள்ள மேல் பகுதி, மேல் அறைகள், கீழ் அறைகளுக்கு ஒரு பேஸ் மேக்கர் எங்க தேவையோ அந்த இடத்துல இதை ஸ்க்ரூ பண்ணி வச்சிடலாம், இல்ல ஒரு உள்ள வச்சுட்டு வந்துடலாம். இதுவும் அதே 10-15 வருஷம் பேட்டரி வரும். இது புதிய தொழில்நுட்பம், நியூ டெக்னாலஜி அண்ட் ஈரா ஆஃப் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லுவோம். சொல்லுங்க, அவ்வளோ பெரிய பேஸ் மேக்கரை வந்து மினியேச்சரைஸ்டு பண்ணி இதுக்குள்ள அதே பேட்டரி இருக்குது, இதுக்குள்ள எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தா எவ்வளோ என்ஜினியரிங் போயிருக்கும் இதுக்குள்ள. ஸோ இதில் நோ வயர்ஸ். இதை எது கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம நார்மலாக பேஸ் மேக்கர்ஸ் வைக்கும் பொழுது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எவ்வளோதான் நாங்கள் ட்ரை பண்ணாலும் 97% ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும், பட் 3% இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். பெஸ்ட் ட்ரை பண்ணாலும், எஸ்பெஷலி டயபெட்டிக்ஸ்க்கெல்லாம். ஸோ இந்த வயர்லெஸ் பேஸ் மேக்கர் கன்வீனியன்ட் ஆப்ஷன். ஏன்னா 0 சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஏன்னா இதை நாங்கள் போடும் பொழுது டச்சே பண்ண மாட்டோம், டைரக்டா உள்ள எடுத்துட்டு போய் ஹார்ட்டுக்குள்ள வச்சுட்டு வெளியில வந்துருவோம். டிஸ்சார்ஜ் நெக்ஸ்ட் டே பேஷண்ட் கெட்ஸ் டிஸ்சார்ஜ் அப்சல்யூட்லி. அண்ட் தென் கன்வீனியன்ஸ் இஸ் வெரி ஹை. ஸோ ரீஹாபிலிட்டேஷன் ஒன்று கிடையாது. அண்ட் பிளஸ் இது வந்து நார்மல் ரிமோட் மானிட்டரிங் மூலமாக ஃபோனு கனெக்ட் ஆயிரும். அவங்க ஃபோன் வந்து என்னுடைய டெஸ்க்டாப் கனெக்ட் ஆயிரும். ஸோ இதோடைய மானிட்டரிங் எனக்கு டெஸ்க்டாப் 24/7 கிடைக்கும். ஸோ இது பேஸ் மேக்கர் செக்அப் பண்ணணுன்ட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அவங்க உலகத்தில் எங்க இருந்தாலும் இதோடைய செக்அப் எனக்கு கரெக்டாக என் டெஸ்க்டாப் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால தான் few patients come and prefer this leadless or wireless pacemakers. டாக்டர், ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து சோஷியல் மீடியாலேயே வந்து பலமா சுத்திட்டு இருக்குது. வை பிகாஸ் ஹார்ட் அட்டாக் வந்து இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து மித்தா ட்ரூத்தா அப்படிங்கறத எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் டாக்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஓல்டு பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து ஹார்ட் அட்டாக் வரும், ஹார்ட் டிசீசஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் தட் ட்ரூ ஆர் மித்? மித். ஓகே. காரணம், அந்த காலத்துல, நான் படிச்ச காலத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி MBBS படிக்கும் பொழுது அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ஹார்ட் அட்டாக் வந்து 45 வயசுக்கு கீழே வந்தாத ப்ரீமெச்சூர் கொரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்ட்டு. ஓகே. இப்போ வந்து சர்வசாதாரணமா 30 வயசுக்கு மேல கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் பார்த்துட்டு இருக்கோம். அதனால 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நாங்க கார்டியாக் ஸ்கிரீனிங் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். நான் வந்து செஸ்ட் ஒர்க் அவுட் ப்ராப்பரா பண்றேன் அப்படின்னா என்னோட ஹார்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமா? எந்த ஒரு எஃபெக்டும் அதுக்கு ஆகாதா? திஸ் இஸ் அ மித். அதாவது நான் ஒர்க் அவுட்ஸ் பண்றேன், எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸோ எந்த பிரச்சனையும் எனக்கு வராதுங்கிறது மித். அதை நம்ம லைவா எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். செலிபிரிட்டிஸ்
உங்களுக்கு தெரியும் யாருக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்னு நடந்திருக்கு. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும் பொழுதே அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு. வெரி ஹெல்த்தி பீப்புள், வெரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸ். ஸோ நம்மளா வந்து நமக்கு எல்லாம் நார்மலா இருக்குன்னு நினைச்சிட்டு கூடாது. மரபியல் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு தெரியாது. ஜெனட்டிக் ரிலேட்டட் ரிஸ்க்ஸ், கார்டியாக் ஸ்கிரீனிங் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அதுல சில சீரீஸ் ஆஃப் டெஸ்ட்ல நாங்க கண்டுபிடிச்சிருவோம் ஏதாவது ஜெனட்டிக் ரிஸ்க் இருக்கா இல்லையான்ட்டு. ஹார்ட்ல ஏதாவது பெயின் வந்தா மட்டும்தான் எனக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கு, மற்றபடி ஐம் ஆல் ரைட். மித் ரொம்ப டஃப்பான மித் எங்களுக்கும் பிரேக் பண்றது. ஸ்பெஷலி இந்த 70 வயசுக்கு மேற்பட்டவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, இவங்க ரெண்டு பேருக்குமே பெயினுங்கிறது ஒன்று தெரியவே தெரியாது. அவங்க வந்து திடீர்னு எனக்கு இது வரைக்கும் எந்த சிம்டமுமே இல்லை, நீங்க என்ன எனக்கு ஹார்ட் பிளாக் எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு எந்த சும்மா ஏதோ ஒன்று சொல்றீங்க அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. டயபெட்டிக் இல்லை எல்டர்லிஸ்க்கு அவங்களுக்கு வந்து பெயினுங்கிற ஒரு சிம்டமே வராது. அது வந்து நல்லது கிடையாது. அவங்களுக்கு நாங்க சொல்றது, சார் நீங்க உங்க பிளேட் எடுத்து உங்க ஸ்கின்னை காலில் கட் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு பெயின் தெரியாது. அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. அதாவது டயபெட்டிஸ் அண்ட் எல்டர்லியில் அவங்களுடைய நரம்புகள் மறுத்து போயிடும். ஒரு அனஸ்தீசியா மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அவங்களுக்கு வெளியில அந்த பெயின்னு ஒன்று தெரியாது. அதனால அந்த சிம்டம் வச்சு அவங்க போனாங்களா அவங்க ஏமாந்து போயிடுவாங்க. அதுக்கு கரெக்டான டெஸ்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது மூலமா நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அவங்களுக்கு சிம்டம் இல்லாட்டியும் அவங்களுக்கு பிளாக்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். இப்போ லைட்டா ஹார்ட் பெயின் வந்துட்டாலே வந்து ஆஸ்பிரின் எடுத்துட்டா சரியாயிடும், ஹார்ட் பெயின் தானே அப்படின்னு நம்மளே ஒன்று யோசிக்கிறது மித்தா இல்லை ட்ரூவா? இட்ஸ் அகைன் மித். அது அப்படி ஆஸ்பிரின் நம்மளாம் எடுத்துக்கூடாது, அது ரொம்ப தவறு. இன்ஃபேக்ட் ஹார்ட் அட்டாக் இல்லை ஹார்ட் வலி இருந்தால் அதுக்கு ஆல்டர்னேட் மெடிசன்ஸ் இருக்கு. அது பெஸ்ட் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் பக்கத்தில் இப்போதான் இசிஜி சென்டர்ஸ் எவ்வளவோ வந்துருச்சு. பக்கத்தில் ஒரு சிம்பிளா ஒரு இசிஜி எடுத்துட்டு அங்கே ஒரு டாக்டர் கிட்ட சொன்னீங்கன்னா அங்கே டாக்டர் சொல்லிடுவாது வாட் இஸ் இட் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் ஏஐஏ வந்துருச்சு இப்போல்லாம். அதில் இந்த இசிஜியை ஃபீட் பண்ணீங்களா அதே சொல்லிடும். அதுக்கப்புறம் நீங்க இமிடியேட்டா யூ ஹேவ் டு மீட் யுவர் டாக்டர். அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன மெடிசன்ஸ் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு. இந்த நிறைய ஆயில், கீ, அந்த மாதிரி ஃபேட் ரிலேட்டடான நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கும் போது என்னோட ஹார்ட் பம்பிங் வந்து ஸ்லோ ஆகிடும், அதனால எனக்கு ஹார்ட் டிசீசஸ் நிறைய வரும் அப்படின்னு சொல்றது மித் ஆர் ட்ரூத்? இட் இஸ் அ மித். ஓகே. அதாவது நிறைய ஆயிலுங்கிறது it is definitely not good for the heart. It is not the quantity of the oil, it is the type of the oil that is different. That makes it difference. அதாவது ஆயிலோட பல வகைகள் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் மீட்னால வர ஆயில் கண்டென்ட் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் ரொம்ப அதிகம். ஆயில் ஒரே ஆயில், அது சன்ஃப்ளவர், சாஃப்ளவர், தீஸ் ஆர் ஆல் வெரி குட் ஆயில்ஸ் ஆக்சுவலி. பட் இந்த ஆயிலை இன்னொரு வாட்டி ரீஹீட் பண்ணீங்க, செகண்ட் டைம் யூஸ் பண்றீங்க இந்த ஆயிலில், அதில் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ்ங்கிற ஒரு கண்டென்ட் ரொம்ப அதிகமாயிடும். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் குக்கிங்க்கு நல்லா யூஸ் பண்ணீங்க, பட் செகண்ட் டைம் அதே ஆயிலை குக் பண்ணும்பொழுது அதோட டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் கண்டென்ட் ரொம்ப அதிகமாயிடும். அப்போ அது ரொம்ப கெடுதல். இந்த குவான்டிட்டி ஆஃப் த ஆயில் இல்லை, இந்த டைப் ஆஃப் தி ஆயில் தான் இதில் முக்கியம். என் ஹார்ட்டை வந்து நான் குட்டா நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா 3 ஹேபிட்ஸ், ஒரு நல்ல ஹேபிட் சொல்லுங்க. ஸ்லீப்ல இருந்து ஆரம்பிப்பேன். ஸ்லீப் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இதில் என்ன கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த ஸ்லீப் டியூரேஷன் மாறுபடும். அது வந்து ஒரு இன்சைட் இருந்து உங்களுக்கு நீங்க தான் கண்டுபிடிச்சிக்கணும் எது உங்களுக்கு கரெக்டான டியூரேஷன் ஆஃப் ஸ்லீப். அதே மாதிரி சில பேர் அந்த பைனாமியல் ஸ்லீப்னு இருக்கும், நைட் மட்டும் தூக்கம் இல்லை, நடுவில் ஒரு பவர் நேப் எடுக்க வேண்டிய அவசியம் சில பேருக்கு வரலாம். சில பேர் சிங்கிள் ஸ்லீப், நைட் மட்டும் எனக்கு போதும், ஐ எம் ஃப்ரெஷ். இட் இஸ் ஹைலி வேரியபிள் இந்த ஸ்லீப் பேட்டர்ன். ஸ்லீப் சயின்ஸ் இட் செல்ஃப் இஸ் அ டிஃப்ரெண்ட் சயின்ஸ். ஸோ அந்த ஸ்லீப் உங்களுக்கு வேணுங்கிற அந்த குவான்டிட்டி நீங்க எடுக்கணும். இட் குட் பி வேரியபிள் 6 to 8 hours average. Next, exercises depending on the age. 70+, 80+ இருந்தா கூட சிம்பிளா வாக்கிங் is the simplest exercise. 30 years, 40 years, 50 years இருக்கிறவங்க கொஞ்சம் மைல்டு ஜாகிங். தேர்ட் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. எங்கிட்ட குழந்தைங்களும் வந்திருக்காங்க, 12 வயசு 13 வயசு. அவங்க வந்து அவுட்ரேட்டர் சார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படிம்பாங்க. அவங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லாருக்குமே இருக்கிறது தான். யார் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறாங்க, யார் டீல் பண்ணுறாங்க எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை, அண்ட் ஹவ் ஆர் யூ ரியாக்டிங் டு தி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது. எல்லாத்துக்கும் நான் சண்டை போட்டு இல்லை கோவமாகி அது ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன், ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன், விச் இஸ் டெஃபினெட்லி எல்லாருக்குமே தெரியும் உடலுக்கு நல்லது கிடையாதுன்ட்டு. ஸோ இந்த 3 ஹேபிட்ஸ், ஸ்லீப், எக்ஸசைசஸ்,
ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். நைஸ் டாக்டர். ஸோ ட்ரூத் ஆர் மித்லயும் ரொம்ப அழகான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சிமிலர்லி ஹார்ட்டை எப்படி ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படிங்கிற 3 விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம வியூவர்ஸ்க்கும் சூப்பரா யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே டாக்டர். Thank you. தேங்க்யூ. மிக்க நன்றி.